3, 2, 1. Here we go. ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। வெளிக்குள் ஹிரண்யகசிபு, கேள், என்ன வரம் வேண்டும் உனக்கு? என் முடிவு இரவிலும் கூடாது, பகலிலும் கூடாது. அஸ்திரத்தாலோ ஆயுதத்தாலோ கூடாது. உயிர் உள்ளதாலும் உயிர் அற்றதாலும் கூடாது. நான் கேட்டதை எனக்கு மறுக்காமல் தாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்தும் எனது கட்டுப்பாட்டில் இருக்கும் வரத்தை தாருங்கள். பிரம்மதேவா, சக்தி மிக்கவன் நான் ஆக வேண்டும். எங்கே முழுமையாக இருள் சூழ்கிறதோ அங்கே ஒளி புதிதாக ஜனனம் எடுக்கிறது. பிரஹலாதா, அம்மா, சொல்வேன் கேளு ஹரியின் கதையை. சந்தோஷமே பொங்கிடும் என்றும். உயிர்கள் 100 பிறப்பால் வேறு, அவரை நம்பி வாழுது பாரு. ஏன் வேண்டும் ஹரியின் பக்தி? சத்தியம்தான கற்பனை கதையா? இது புது வினோத சக்தி. விடை கொடு தெளிவாய் நீயே. உண்மை சொல்லாத கமா, நீ மறைப்பது இங்கே நியாயமா? ஒரு தேடி பார்த்தோ தெரியல, அவர் எங்கே என்று சொல்லிடு. மகனே, விஷ்ணுவை மறந்துவிடு. நான் பகவான் விஷ்ணுவை என் விரோதியாக என்றும் நினைக்க மாட்டேன். பகவானை நீ மறந்துவிடு. நான் பிரகலாதனுக்கு மரண தண்டனை வழங்குகிறேன். நிஜம்தானே அது போலே என் ஹரி, அறியாதோ உன்மதி. புவியாலும் லக்ஷ்மிபதி, அவன் மாயை எல்லாம் லீலை. நீராலே வாழும் மீனே, காற்றாலே பறக்கும் சிறகே. இலையின்றி ஏது இலையே, மழமேகம் தருதே வானம். இது சொல்லும் உண்மை ஒன்று,
ஏய், நீ அந்த விஷ்ணுக்கு தாளம் போடுபவன் தானே? கூப்பிடவன என்று தெரிந்துவிட போகிற 2 பேரில் எவன் நரி என்று, ஆளுகின்ற சிங்கம் என்று? பார்த்து நின்று உருகுலைந்த கயவர்கள் போக்கரித்த அசுரர் கூட்டம் கர்ஜனைக்கு பயந்ததே. கதிகள் மண்ணில் உருளுதே, கூறு போட்ட குருதியோட சிம்ம ரூபம் பாரு, ஹரிய நாட்டம் சோறு. ஏய், நீ அன்பு காட்டும் விஷ்ணு எங்கும் இருப்பான் இல்லை? அப்படி என்றால் இந்த தூணிலும் இருப்பான் இல்லையா? நிச்சயமாக. வந்த அஸ்திரம் நெஞ்சை பிளந்ததே, 10 கைகள் சீறி வந்த பயமுறுத்ததே. சிம்ம வேட்டை தொடருது, நரசிம்ம ரூபம் சொலிக்குதே. 8 திக்கும் தலைகள் உள்ள ரத்த ஆறு இங்கும் அங்கும் சிதறி ஓடுதே. நவக ரூபம், நவக புத்திர ரூபம்,